நாங்கள் தற்குறிகள் அல்ல, நாங்கள் ஆச்சரியக்குறி அப்படின்னு விஜய் என்னைக்கு தாவேக்கா தொண்டர்களை பார்த்து சொன்னாரோ, திரும்ப திரும்ப பல இடங்களில் ஆச்சரியக்குறிகளாகவே பல்வேறு சமிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுச்சேரியில் பாஜக, தமிழ்நாட்டில் தாவேக்கா. ரங்கசாமி அவர்களுடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே கட்சி இப்போ தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க போகிறோம், அப்படி கூட்டணி வச்சு தேர்தலில் சில இடங்களில் நாங்கள் போட்டி போட போகிறோன்னு திட்டத்தில் இருக்கோன்னு முதல்வர் ரங்கசாமியே சில இடங்களில் செய்திகளை கசிய விட்டுருக்கிறாருன்னு செய்திகள் வந்திருக்கு. இது என்ன விதமான பித்தலாட்டம்? ஏன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது தமிழ்நாட்டில். தாவேக்காவினுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்போ அதிமுக யார்? அதிமுகவை பற்றி இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு விமர்சனமே பண்ணலை. ஊழலுக்காக தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள். இன்னும் பல்வேறு விவகாரங்களில் முரண்பாடுகளோடு இருக்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய கொள்கை தலைவராக பயன்படுத்திக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்திக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனால் திமுக மட்டும் ஊழல் கட்சி, ஏன்னா அவங்க எங்களுக்கு அரசியல் எதிரி. இது என்ன மாதிரியான பித்தலாட்டமாக இருக்கிறது? விஜயினுடைய நடவடிக்கையும் தாவேக்காவினுடைய நடவடிக்கையும் நாளுக்கு நாள் ஆச்சரியக்குறிகளாகவே இருக்கிறது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.